வணக்கம். நான் பார்த்தேன் சமைக்கிறேன் பூரி. இன்றைக்கி கொஞ்சம் காரக்குழம்பு தான் பண்ணலான்னு அது கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். கடுகு போட்டுட்டு இந்த மேத்தி லீவ்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கு அது போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் நிறையவே பெருங்காயமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் கூட போட்டுடுறேன். நீங்கள் உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். நான் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஆனால் பூண்டு போடல. இப்போ இந்த புளியை கரைச்சதை விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுடுறேன். இப்போ இந்த காயெல்லாம் இதில் போட்டிருக்கோம். இதில் போட்டிருக்கிறது ஒரு கேரட்டு போட்டிருக்கேன்னா, ஏன்னா அது போன வாரமே வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிடலாம் இனிமேல் அப்படின்னு. நல்லா தான் இருந்தது. அதுவும் அதை கட் பண்ணி போட்டதுனால அதுவும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இந்த குழம்புக்கு போடுறதுக்காக பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் பொடின்னு சொல்கிறேன். இது சாம்பார் பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, அப்புறம் இது தனி மிளகா பொடி. இதெல்லாம் போட்டு நம்ம இந்த குழம்புக்கு போட்டு உப்பும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா தழைச்செடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே அது இறக்கிடலாம். இது இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டு இறக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது அவள் பூண்டு போட்டிருப்பா, வெல்லம் போட்டிருப்பாளான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் எங்கள் ஆத்தில் பண்ணும்போது நாங்கள் போடுவோம். நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேங்க. அதனால ஒரு அச்சு வெல்லத்தை போட்டுட்டு கடைசியாக இறக்கிட்டு பாத்திரத்தில் ஆக்கினப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவோம். அதே மாதிரி நான் பண்ணி இதை முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக நான் பண்ண போகிறது வாழைத்தண்டு எடுத்து ஒரு கூட்டு மாதிரி, அதாவது கொஞ்சம் பருப்பும் போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே வாழைத்தண்டை நறுக்கி மோரில் போட்டு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் மோரும் தண்ணியும் விட்டுட்டு அதில் போட்டு வச்சுட்டுருக்கேன், ஏன்னா கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இந்த வாழைத்தண்டை அதில் எடுத்து போட்டுடுறேன். இந்த வாழைத்தண்டை நான் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நல்லாவே வெந்தெடுத்து நான் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் அரைச்சி விட்டுடலாம். மிக்சியில் ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு 5-6 சேப்பு மிளகாயும் ஜீரகமும் வச்சுருக்கேன். இதை நல்லா ஒட்ட அரைச்சி இது கூட விட்டு பருப்பை போட்டு தாளிச்சாக்க இதாகிடுது. இப்போ ஒரு கப்பு துவரம்பருப்பு நான் வேக வச்சுருந்தேன். அதை இது கூட போட்டுட்டேன். இங்கே தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இது கூட போட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது 3 போட்டு தாளிச்சிட்டு இதை எடுத்து கொஞ்சம் வாழைத்தண்டு கூட்டுக்கு போட்டுட்டு மிச்சத்தை இங்கே நான் இந்த கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கோவக்காய் ஓரளவு நல்லாவே ஃப்ரை ஆகிடுது. இதுக்கு உப்பு போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் மிளகா பொடியும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். இது கொஞ்சம் கூட வதங்கினப்புறம் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கினப்புறம் இங்கே கொஞ்சம் கடலை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கலக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முதல்ல வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டு வெங்காயமும் ஓரளவு நல்லாவே வதங்கிடுது. இப்போ இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டு கடலை மாவெல்லாம் நல்லா இதில் எல்லாத்துலேயுமே பிடிச்செடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அடைச்சிடலாம். இதுவும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நம்ம லன்ச் ரெடி ஆகிடுது. இது சாதம், இது காரக்குழம்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். அப்புறம் இது அந்த ஃப்ரை கோவக்காவும் வெங்காயமும் போட்டு ஃப்ரை பண்ணினது. இது வாழைத்தண்டு கூட்டு. இதுதான் இன்றைக்கி லன்ச்சு சமையல். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.